கிருஷ்ணார்ப்பணம். தாய் தந்தையருக்கு வணக்கம் செலுத்தி, குருமார்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி, எங்களை அன்புடன் நேசிக்கும் இத்தனை வருடங்களான தமிழ் மக்களுக்கு வணக்கம் சொல்லி இன்று துவங்குகிறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஐ சீக் த பிளெஸிங்ஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அண்ட் குருஸ். 2 மணின்னு போட்டிருந்தது முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாரத் மார்க்கெட்டுக்காக போட்டிருந்தோம், மக்கள் எல்லாம் வரணுன்றதுக்காக. அப்படி ஏதாவது தாமதம் வந்திருந்தால் அதற்கு மன்னிக்கவும். மார்க்கெட்டுக்காக போட்ட டைமில் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போது ஐஐடியில் ஆக்ரோ ஃபெஸ்டிவல் ஏதோ நடந்துகிட்ருக்கு. எங்கள் ஃபார்மர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, இப்போ வந்துட்டுருக்காங்க. அவங்க ஐஐடி ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸோ ஒத்தொத்தராக சேர்ந்து மாவட்டத்துலேருந்து அவ்வளோ முயற்சி எடுத்து பஸ்ஸுகள்லையும் கார்கள்லையும் சேர்கிறதுக்கே சென்னைக்கு வரத்துக்கு இப்போல்லாம் டிராஃபிக்கில் ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ இன்னும் வந்துட்டுருக்காங்க. வி வில் கண்டினியூ த ப்ரோக்ராம். பாரத சேவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிறது. அது ஒரு மக்கள் முயற்சி, பீப்புள்ஸ் மூமெண்ட். பாரத் சேவா ஆரம்பித்ததோட பர்பஸ், இந்திய அடையாளங்கள் எந்த இடத்துலையும் அழியக்கூடாது, நம் பாரம்பரிய பொருட்கள், பாரம்பரிய விவசாய முறைகள், மக்கள் மத்தியில் இருக்கிற பாரம்பரிய பண்பாடுகள், எல்லா ஊர்லேயும் இருக்கிற அந்தந்த ஊருக்கு தகுதியான அடையாளங்கள், நம் பசு மாடு கன்று வயல் வயக்காடு கிராம வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே அழியக்கூடாது என்பதற்காக பாரத் சேவா ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்தால் அந்த இடத்துக்கும் அந்த காரியத்துக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ பாரத் சேவா விவசாயிகளுடன், கைவினை பொருட்கள் செய்பவர்களுடன், மக்களுடன் சேர்ந்து 1 வருடம் முன்னாடி இனாக்ரேட் பண்ணோம். அதோட ஆக்சுவல் 1 வருடம் ஏப்ரல் மாதம் வருது. பட் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதனால் முன்னாடி வச்சுருக்கோம். ஒரு 1 மந்த் முன்னாடியே வைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. பாரத் சேவா ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ணதில் பாரத் மார்க்கெட் அப்படின்னு ஒரு என்டிட்டி உருவாக்கினோம். விவசாயிகளோட பொருட்களுக்கும் கைவினை பொருட்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடம், அதையெல்லாம் விற்பனை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். இன்றைக்கி வெஸ்டர்ன் மால்ஸ், பெரிய பெரிய மால்ஸ் நம்மளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மால்ஸ், வெளிநாட்டு பொருட்கள், பிராண்ட்ஸ். நம்ம பசங்க எல்லாருக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த ஜெனரேஷனுக்கு பழைய இந்தியாவில் இருந்த சுபீக்ஷமோ ப்ராஸ்பெரிட்டியோ இருந்த பொருட்கள் பற்றியோ யாருக்கும் ஜாஸ்தி தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அதை நம்ம கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற ரொம்ப அவசரமான வாழ்க்கையில் வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் எல்லாமே வீட்டுக்கு சேருது. அப்போல்லாம் கடைக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய அனுபவம். காய்கறி வாங்குறதும் சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறதோ, டியூசிஎஸ் போகிறதோ, அங்காடிகளுக்கு போகிறதோ ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. குடும்பமாக போகிறது ஒரு மனசுக்கே ஒரு பெரிய ஒரு மாறுதலாக இருந்தது. அங்கே போய் வாங்கிறதுன்றது ஒரு அனுபவம். இன்றைக்கி அந்த அனுபவங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, நம்ம நேரம் எதில் போகுது, எதுக்காக போகிறது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்கிற நேரமாக இருக்குது. அப்படி யோசிக்கும்போது கிராமம் வரைக்கும் பாதிப்புகள் இருக்குது. இப்போ அவங்க கூட வெளியில் வாங்கி தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. சமைக்கிறதும் குறைஞ்சாச்சு. இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். வேலை பலுவாக இருக்கலாம், சூழ்நிலை சம்பந்தமாக இருக்கலாம். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்து இந்தியாவை அப்பப்போ கொஞ்சம் நம்ம அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு நாடு, நம்ம இருக்கிற நாடு இப்படி தான் இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு சில அடையாளங்கள் தேவைப்படும்.
அதோட முயற்சி தான் பாரத் மார்க்கெட். எங்களோட விவசாயிகள், எங்களுடைய கைவினைப் பொருட்கள், நம்ம வியாபாரிகள் செழிப்பாக இருந்தால் தான் நம்ம ஊர் செழிப்பாக இருக்கும். நம்ம மற்ற வெளியிலேருந்து வரதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிறது அழியக்கூடாது. இது பாரத் மார்க்கெட்டோட முயற்சி. இப்போ நாங்கள் 4 எக்ஸிபிஷன் இந்த ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கோம். பாரத் சேவா 42 மாவட்டங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன கால்பதியங்கள் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்கள் முயற்சியை சேர்க்கிறது எங்களுடைய வேலை. இதற்காக என்னுடன் வேலை செய்த எங்கள் குழு மெம்பர்ஸ், சென்னை ஆஃபீஸ் உயர்மட்ட குழு, மற்றபடி எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எங்களுக்காக உழைத்த அத்தனை மெம்பர்ஸுக்கும் என் முதற்கண் நன்றி. எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் அது எப்படி செய்கிறது, யாரோட சேர்ந்து செய்கிறது, எப்படி செஞ்சால் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு கவலையும் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணுறது மக்கள் மேடை, பாரத் சேவாவோட மக்கள் மேடை. இது ஒரு புதிய முயற்சி. இது என்னென்னா, அந்த காலத்து இந்தியா மாதிரி அப்போ கிராம சபை, பஞ்சாயத், அந்தந்த குரூப்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தது, ஊர் எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, ஊருக்குள்ளே ஒரு 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 கட்டுக்கோப்பு இருந்தது. ஊர் எப்படி வளரணும், ஊர் எப்படி வளர்ச்சி பெறணும், எப்படிலாம் நம்ம அதுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லார்கிட்டேருந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. இன்றைக்கி அந்த ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவசர வாழ்க்கை. அதனால் மக்கள் மேடை அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்கள் மக்கள் மேடை உருவாகும், நிர்வகிக்கப்படும். அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்த அடையாளங்கள் அழியக்கூடாது, எதை காப்பாற்றணும், விவசாயிகளோட மக்களோட அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை முன்னேற்றத்திற்கு எப்படி உழைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே மக்கள் மேடைக்கு வேலை செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். இப்போ ரிட்டையர்ட் பீப்புள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் மேடைக்கு கொடுக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் உறுப்பினராக இருக்கலாம். உறுப்பினராக இருந்து உங்கள் தொகுதிக்கு, உங்கள் கிராமத்துக்கு மக்கள் மேடையோடு சேர்ந்து வேலை செய்யலாம். இன்று நாங்கள் துவங்குவது அந்த முயற்சி. முதலாக திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். இப்போது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து மக்கள் மேடை எல்லாரும் மேடைக்கு வரலாம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், மக்கள் மேடை ஃபார்ம் பண்ணவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் மேடையோட போர்டு Mr. Ramanan, Mr. T.V. Vimal Ranjit, Mr. V. Nirmal, Mr. Dinesh Kumar, Mr. Mukesh Indrajit, Mr. Haridas, Mr. Kasi Rajan, Mr. Sendil, Mr. Prithvi Rajan, Mr. Murthy Raja. They all come under the district secretary and joint secretary categories. எல்லாரும் அந்த ஊருக்கு மக்கள் மேடைக்கு வேலை செய்ய வந்திருக்காங்க. அவங்க வாலண்டியர் பண்ணி அந்த ஊருக்கு ஒரு பாதுகாவலர்கள், காவலர்களாக, நிர்வாகிகளாக வேலை செய்வாங்க. ஒரு ரோடு சரியில்லைனாலும் சரி, குப்பை போட்டாலும் சரி, குழந்தைங்க பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல அதை அணுக வேண்டிய முறை ஒன்று இருக்குது. அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஊரோட வளர்ச்சிக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று பண்ணுவது தான் மக்கள் மேடை. திருவள்ளூர் மாவட்டத்தை முன்னுதாரணமாக எடுத்து அங்கிருந்து வந்த மக்கள் மேடை மெம்பர்ஸ், பாரத சேவா மெம்பர்ஸோட இன்று இந்த மக்கள் மேடையை துவங்குகிறோம். இப்போ உங்கள் மத்தியில் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் எல்லாரோட சப்போர்ட்டும் இதுக்கு வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.
and the welfare of every region of Tamil Nadu. 42 மாவட்டங்கள், 234 தொகுதிகள், எல்லா இடத்துலையும் பாரத் சேவா மெம்பர்ஸும் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் மக்கள் மேடை மெம்பர்ஸும் வேலை செய்வார்கள். எங்களால் முயன்ற எல்லா முயற்சிகளையும் உங்கள் ரீஜனுக்காகவும் அந்த லொக்கேஷனுக்காகவும் அடையாளங்கள் அழியாமல் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்து முன்னுக்கு வருவதற்கு எங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். நன்றி. தேங்க்யூ. அந்த இன்சூரன்ஸ் கொடுக்க ஆசைப்படுறாங்க, அவங்களே நாங்கள் படிக்கிறோம். நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரமணா தான். ஸோ அவர் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார். நான் ஜஸ்ட் ஒரு பின்னாடி ஒரு கருவி தான். ஸோ அவர்கிட்டயே கொடுக்குறேன். நீங்கள் பேச. நான் பேரை படிக்கிறேன். கர்ணன். யார் அவங்க? கர்ணன். ஆறுமுகம். ஆறுமுகம். நான் கார்டை ரமணா கிட்ட கொடுத்துடுறேன். ஆறுமுகம். சரவணன். ஏழுமலை. யதீஸ்வரன். கன்சர்ன் பர்சன் இல்லைன்னா ரமணா, ரஞ்சித் யாரா வாங்கிக்கோங்க. நரேந்திரகுமார். நன்றி. முனுசாமி. நீங்கள் வாங்கிக்க. இந்த நாகராஜ். நான் மற்ற கார்டு எல்லாத்தையும் ரமணா கிட்ட கொடுத்துடுறேன். மீத அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ திருவள்ளூர் மாவட்டம், உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த 2 ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டம் வில் பி செங்கல்பட்டு அண்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் சர்வம் ஆல் டெடிகேட்டட் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரவாயில்லப்பா, கையில் வாங்கிக்கிறேன். எல்லாம் அப்படியே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. மாவட்டம் எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டிங்கன்னா பல வருடங்களாக உழைப்பவர்களுக்கும் இந்த பிராண்டை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். இதுதான் திவ்யம் பிராண்ட். இந்த பக்கம் இது அரிசி. இது அரிசி. இதை நான் முதல்ல ஒரு பேக்கெட் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஊதுவத்தி, திவ்யம் ஊதுவத்திஸ் கையில் பண்ணி நாங்கள் பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம். தேங்க்யூ. இதற்கு முயற்சிகள் எடுத்த ஆனந்த், சந்திரகாந்த் மற்றும் எங்கள் குழு உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் திவ்யம் பிராண்டை போய் சப்போர்ட் பண்ணும்போது, இந்த பிளாட்ஃபார்மில் பாரத் மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம கைவினை பொருட்கள் செய்பவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். அருண், ரொம்ப நன்றி. அவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து எங்களோட கோஷாலைகளில் வேலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
நம்ம நாட்டு பசுமாடுகளுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆக்ரோக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று அவர் சொல்வார். பாரத் சேவாக்காக அவர் சேர்ந்து இப்போ வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஃபியூ சென்டென்சஸில் அவர் வந்து யார், என்ன பேக்ரவுண்ட்லேருந்து எதுக்கு வந்திருக்காருன்னு அவரே சொல்வார். நாராயணா. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம். என் பேர் டாக்டர் அருண் ஜனார்த்தனன். படித்தது காஞ்சிபுரம், சென்னை. மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி அமெரிக்காவில் பண்ணேன். 12 இயர்ஸ் அங்கே இருந்திருக்கிறேன். இன்டெல் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ குவால்காம் ஹெச்சிஎல்ல டெக்னாலஜி டைரக்டராக இருக்கிறேன். இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அக்கா சொன்ன மாதிரி விவசாயத்தில் கடைசி ஒரு 2 வருஷமான அனுபவம். நாட்டு பசுக்களை வந்து இந்தியா முழுக்க தேடி கண்டுபிடிச்சி அந்தந்த ரக மாடுகளை அங்கங்கே வளர்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் எடுத்துக்கிட்டு 468 நாட்டு பசு காளை கண்ணுக்குட்டி வளர்க்குறோம் காஞ்சிபுரத்தில். இதை தவிர்த்து கடைசி 2 மாதத்தில் 32 கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 45 ரகங்கள் கிடச்சிருக்கு நாட்டு பசு காளைகள். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கங்கே பதுங்கியிருக்கு அந்தந்த காலை பசு கண்ணுக்குட்டி. ஸோ அதோ இனம் சேர்த்து அதை சுதந்திரமாக மேய விட்டு கோஷாலைங்கிற பேரில் அது வந்து ரொம்ப கட்டி போட்டு வளர்க்காம அதில் இருக்கிற சாணம் கோமியம் நம்ம எடுத்து விவசாயம் பண்ணும் பொழுது 1 ஏக்கரில் 40 மூட்டை வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள் எடுத்திருக்கு. 4.5 ஏக்கரில் 700 கிலோ காய்கறி எல்லாமே நம்ம பிராண்டில் நமக்கு எல்லாருக்கும் தரா மாதிரி பசுமாடு குஹமாத்தா கிட்டேருந்தும் நம்மளுடைய அறிவு செல்வத்தையும் சார்ந்து இந்த முயற்சியில் பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ அருண். அவருடைய பேக்ரவுண்டுக்கும் அவர் இப்போ செஞ்சிட்ருக்கிற காரியம் உண்மையிலேயே அவர் பாரத சேவா பண்ண தான் வந்திருக்காங்க. இது போல் நிறைய மக்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தேவ் ஆஃபர்ட் அவங்களுடைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள்லேருந்து நீங்கள் மக்கள் மேடையில் பங்கு கொள்கிறதுக்கோ பாரத் சேவாவில் பங்கு கொள்கிறதுக்கோ யார் வேணால் எந்த ப்ரொஃபஷனில் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக வரணும்னு கூட முக்கியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ரிசோர்ஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்ம ஊருக்காக நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், எல்லாருக்குமே ஒரு நாட்டு பற்று இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தெரியாமல் இருக்கும். எங்கள் குழுவுடன் சேர்ந்து வேலை செய்யலாம், என்ஜிஓஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்யலாம். அதை தவிர என்ன ரிட்டையர்ட் பீப்புள் உங்களுக்கு வீட்டில் நிறைய நேரம் இருக்குதுன்னு நினச்சா கூட உங்கள் ஊருக்காக வந்து எங்களோட கை கோர்த்து வேலை செய்யலாம். வெளிநாடு போனால் கூட எப்போ ஒரு தடவை நம்ம கிராமத்துக்கு வரணும், நம்ம ஊரை பார்க்கணும், நம்ம ஊர் எப்படி இருக்குன்ற எண்ணம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு நம்ம மனநிலையில் இந்த மாதிரி சேவைகள் ரொம்ப முக்கியமானதாக எங்களுக்கு தெரியறது. எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட பாரத சேவாவோட, பாரத் மார்க்கெட்டோட, மக்கள் மேடையோட வேலை செய்ய முடியும். இங்கே வந்திருக்கிற என்னுடைய சிஸ்டர், என்னோடய பிரதரின்லோ மகேந்திரா, சுதா, முக்கியமான துபாயிலேருந்து வந்திருக்கிற ரமேஷ் சார், திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறவங்க, அங்கே நம்மளுக்கு எங்கள் கூட வேலை செய்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எங்கள் விவசாயிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு 500 பேர் ஐஐடியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க வரட்டும், அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்குள்ளே இங்கே வந்து அடுத்த ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணி, இது ரொம்ப ஷார்ட் ப்ரோக்ராம் தான். முக்கியமான லான்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லணும். முதல் வருட பாரத சேவாவை எல்லாரோடையும் சேர்ந்து மெம்பர்ஸோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்ற முயற்சி தான் இது. நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு ஹேண்டிகேப் பர்சனுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணும். அவங்களுக்கு இந்த இந்த கவரை திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக நாங்கள் அண்மையில் ஒரு ஊரில் ஒரு தெரு ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வழியாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி அந்த வழியாக நடக்கிறது